பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம கூட பாலிடாக்ஸ் விக்னேஷ் இணைஞ்சிருக்காரு. எங்களுடைய ஃபஸ்ட்டு 2 எபிசோடுக்குமே மக்கள் ஆதரவு நிறையா இருந்திருக்கு. நீண்ட நாள் கழிச்சு அவரோட உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த பாகிஸ்தானின் வாடகை வாய்கள் என்றெல்லாம் நீங்கள் செய்த வீடியோ, முதல்ல அந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த ஸ்பார்க் எந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த ஸ்பார்க்? இல்லை, இந்த ஸ்பார்க் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஸ்பார்க் இருந்திருக்கும். அதான் எங்களுடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்க. எல்லாருக்கும் வெறுப்பாகிற மாதிரி எனக்கும் வெறுப்பாச்சு. என் கையில் ஒரு மீடியம் இருக்குது, ஓகே அப்படின்னு பாலிடாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதனால் அந்த வெறுப்பை நான் டக்குன்னு வெளியே எடுத்துடுறேன், அவ்வளோதான். அங்கே தான் ஸ்பார்க் கிடச்சிது. இங்கே இவ்வளோ இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வார் அப்படின்னாலே எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய வேலை என்ன? நாய் கூட சண்டை நடக்கும்போது தங்க கூட்டத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது இங்கே இவ்வளோ பெரிய வார் நடந்துகிட்டு இருக்குது, சம்மந்தமே நான் வெள்ளைப்புறாவை பறக்க விடுறது, வெள்ளைக்குடி தூக்கிட்டு சுற்றுறது, அமைதின்னு இங்கே உட்காந்து பாடம் எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லிட்டேன். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க மனசில் இருக்கிறத வெளியே கொண்டு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். ஸோ அதனால் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டினாங்க நிறைய பேர். இந்த ஒரு ட்ரெண்ட் நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது சோஷியல் மீடியாவில் தான் ரொம்ப கூல் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, ப்ரோ வார் இஸ் ஸோ க்ரூயல் ப்ரோ, வார் வந்து இந்தியா வந்து நிறுத்தணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரெண்டு, ஒருவேளை இந்த சோஷியல் மீடியாவில் தான் கூல் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக? இல்லை, அது தான் கூலுன்னு சொல்லி காட்டுறதுக்கு இல்லை, தான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு. நீங்கள் வேறு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. கூல் இல்லை, அவங்க பெரிய அறிவாளியாக தன்னை காட்டிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ பெரிய ஸ்மார்ட்டான ஆள் அப்படின்னு காட்டிக்கிறது. நீங்கள் எது நடந்தாலும் வாருன்ட்டு இல்லை, நீங்கள் எது பேசுனீங்கனாலுமே பொது சமூகம் எதை பேசுதோ அதுக்கு எதிராக நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோம்னா நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணி, இப்போ கோயிலுக்கு போகிறீங்களா, ஹே வாட் ப்ரோ, கோயிலுக்குலாம் ப்ரோ யோ அப்படிங்கிறது, நெத்தியில் போட்டால் என்ன ப்ரோ நெத்தியில் பட்டு வச்சுட்டு யோ அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்டாக அவங்க வந்து ஒரு மனநோயில் இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ பொது சமூகம் ஒரு பக்கம் போகும்போது அது தப்பாக இருந்தால் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து மறுத்து பேசுகிறது வேறு. நீ என்ன பண்ணாலுமே நான் எதிர்த்து பேசி என்னை நான் புத்திசாலியாக காட்டிப்பேன் அப்படின்றது வந்து அந்த மனநிலை இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே மாறிட்டு வருது. ஸோ இந்த வார் சுச்சுவேஷனில் உங்களுடைய நண்பர்கள் பொலிட்டிக்கலாக இருப்பாங்க இல்லையா, அரசியல்லாம் என்னென்ன, யார் ஆண்டா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு வார் நடக்குதுன்றதே முதல்ல தெரியும். முதல் விஷயம், நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் சண்டை நடக்குதா, காஷ்மீர்னால் அது எந்த நாடு அது எந்த நாட்டில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாது. நியூஸும் அந்த தான் பாலிடாக்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாம், அதுலேயே நியூஸ் பக்கம் போனால் தான் வார்னு நடக்கிறதே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் மேக்ஸிமம் அவங்க இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இந்த காமனான இப்போ யங்ஸ்டர்ஸ் எந்த ரூட்டில் போகிறாங்களோ அதே மாதிரி அந்த ஃப்ளோவில் போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர். சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வார் அப்படின்ற ஒரு மேட்டரே அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அனுப்புவீங்களா எல்லாருக்குமே? இல்லை, நான் எப்பவுமே லிங்க் ஷேர் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து வீடியோவுக்கு முடியும் போது எல்லாரும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அது என்ன இஷ்யூனா, நீங்கள் ஒரே லிங்க்கில் ஒரு 50 பேர் 60 பேருக்கு மேலே லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அல்காரிதம் வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுவீங்க, நான் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுவோம், 2 பேருக்கும் ஒரே லிங்க் இருக்காது, 2மே வெவ்வேறு லிங்காக இருக்கும். அப்போது ஒரே லிங்க்கில் ஒரு 60 பேர் 100 பேர் வராங்க அப்படின்னா அல்காரிதம் வந்து யூடியூப்ட என்ன சொல்லலாம், மாஸ்டர் இவன் வந்து அது பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் ரீச்சை குறைச்சிடும். ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியலாக ரீச் அதிகமாகிற மாதிரி அல்காரிதம் கண்டுபிடிச்சி ஆர்கானிக் ரீச்சை குறைச்சிடும். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், அதனால நான் லிங்க்கை வந்து ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுறீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் ஒரு 10 பேர் 30 பேருக்கு மேலேயே அது போகாது. ஸோ அப்போ வந்து ஓகே, இப்போ நான் அதை எடுத்து அஃபிஷியலாக பாலிடாக்ஸோட ட்விட்டர் ஹேண்டலில் லிங்க்கை போட்டு நீங்கள் இந்த லிங்க் வழியாக உள்ளே வாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ பாலிடாக்ஸில் ஒரு ட்விட் போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 10,000 to 20,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1000 பேர் உள்ளே வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடும் ஆளுங்க, மாஸ்டர் இவன் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறான் மாஸ்டர். ஸோ அப்புறம் எனக்கு தெரியல, அது அந்த அல்காரிதம் அப்படி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதனாலே நான் லிங்க் ஷேர் பண்ணுறது இல்லை. ஓகே, பட் இருந்தாலுமே இந்த வார்ன்னு சொல்லும்போது ஆர்தே லைக் இந்தியா செய்வதெல்லாம் சரி என்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்கள்ட்ட? எனக்கு இருக்கான்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதான் அவங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான தப்பான இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது இந்த நேரத்தில் தேவையா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க 2 பேர், ஒன்று A2D நந்தா பற்றி பேசியிருந்தீங்க, இன்னும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க. அதை தவிர உங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணாத இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது இருக்காங்களா நீங்கள் பார்த்து அஃபெக்ட், என்னடா இப்படிலாம் பேசியிருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரும்போது ட்விட்டரில் ஒருத்தரை பார்த்தேன், ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீலிங்காக, இன்னும் ப்ரோ இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க ப்ரோ, அங்கே குடும்பமாக டே இங்கே அவன் 27 பேரை கொண்டு இருக்காண்டா, அப்போ எங்கடா போனேன்,
அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக வார்னு வந்தால் எத்தனை பேர் சாவாங்க டேய் சாவாங்க தான்டா, அவன் தானடா ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணான், நாங்களாடா குச்சி எடுத்துகிட்டு போய் அவனோட தாண்டே. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் ஆகுது. நிறைய பேர் அப்படியே ஏதோ இந்த நேரத்தில் திடீர்னு மகாத்மாவை மாறிடுறாங்க, திடீர்னு காந்தி மாதிரி மாறிடுறாங்க எல்லாரும். ஒருவேளை இந்த ஜென்ரேஷன் வந்து போர் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்து லைக் கடந்த 1999 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸு அதுக்கு முன்னாடி 90s கிட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் இருந்திருப்பாங்க. போர் என்றால் என்னவென்றே பார்க்காத வளர்ந்த சமூகம், அதனால போர் என்று சொன்னால் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ? இல்லை, போர்னாலே தெரியாத சமூகத்தில் நிறைய விஷயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க. மனோதத்துவ ரீதியாக அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வந்து பொற்காலத்தை உருவாக்குவாங்க. பொற்காலம் வந்து ரொம்ப கம்ஃபர்டாக என்னன்னா strong men create good times, good times create weak men create hard times. அவன் மறுபடியும் ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸை உருவாக்கும், அந்த ஸ்ட்ராங்கான மறுபடியும் பொற்காலத்தை உருவாக்குவாங்க, அந்த பொற்காலம் மறுபடியும் வீக்கான மனிதர்கள் உருவாக்கும். இந்தியா வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் அப்போ ஒரு மாதிரி டஃப்பான டைம். அந்த நேரத்தில் நிறைய வீரர்கள் நமக்கு கிடச்சாங்க, நேதாஜி, பட்டேல், இந்த மாதிரி நிறைய வீரர்கள், சாவர்கர், இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடச்சாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொற்காலத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஜாலியாக இருந்திருந்து பழகிட்டாங்க. அதனால எதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகணும்னே தெரியல. வாருன்னு வந்தால் சட்டை கிழிச்சிட்டு சண்டைக்கு போன காலம் போய் மாப்பிள்ளை சண்டடா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க இவங்க. அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது. இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள்ல இப்போது கல்யாணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கல்யாணம் ஆனால் அது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி வீக் ஆகிட்டாங்க. எதுக்குமே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, நம்ம இறங்கி அடிப்போம், ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு இப்போ இல்லை. மன ரீதியாக ரொம்ப வீக்காக ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இருந்துட்டு போயிடணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி இந்த மாதிரி வரக்கூடிய மீம்ஸ் இதெல்லாம். பெஹல்காம் தாக்குதல் கேள்விப்பட்டோன்னே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? காட்டு தான் ஆச்சு. உடனடியாக அவள் பிஓகே மாதிரியே நடங்களை நம்ம பிடிச்சிடணும். இந்தியாவுடைய பார்டரை வந்து சிந்து நதி வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணார். அஃப்கோர்ஸ் ஜெய்சங்கர், அஜித் தோவல் மாதிரி பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. பட் ஒரு பாமரனா ஒரு காமன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜித் தோவல் வந்து புதின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, புதின் வந்து அஜித் தோவலை பற்றி என்று. அதுக்கு ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் கூட ஒரு பேரை குறிப்பிட்டு உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, புதின் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அஜித் தோவல் பற்றி. டீம் பேர் டிக்கிலோனா அவர் தான். அது புத்தின் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிட்டு அஜித் தோவலை பெரிய ஆள்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்து பாகிஸ்தான்கார மாதிரி 1000 அண்டை நாடுகள் இருக்குது, 1008 அண்டை நாடுகள். அந்த நாடுகள்கிட்ட இருந்து இவர் நினச்சாருன்னா எவ்வளவோ தனக்கு சுயலாபத்துக்காக என்னென்னமோ பண்ணியிருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய பேட்ரியாட்டிசமாக காம்ப்ரமைஸே பண்ணிக்காமல் நாட்டுக்காக நிற்கிறார். அவருக்கு எவ்வளோ த்ரெட் இருக்குது தெரியுமா? இந்த உரி படத்தெல்லாம் பார்த்தேன், ஒரு ஃபோனை ஒரு தடவை யூஸ் பண்ணாருன்னா உடச்சி போட்டுருவாரு. மேபி அது உண்மையோ பொய்யோ தெரியல, அந்த அளவுக்கு த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ஆள், நாட்டை எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒரு காமன் நேரம் நமக்கு எந்த மாதிரி மண்டை வெடிக்குன்னு இந்த இமோஜி ஒன்று வரும், மண்டை மேலே கீழேருந்து புகை வரும் தெரியுமா, அந்த மாதிரி நமக்கு இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது இந்த வார் போது மற்றவங்களை விட்டுருங்க, மற்ற ஊடகவியலாளர்கள் விட்டுருங்க, உங்களுக்கு நான் பண்ணணும்னு நினச்ச கண்டென்ட் ஆனால் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கா? பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போன கண்டென்ட் அப்படின்னா வந்து இப்போ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சமாதான புறாவை பறக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஏஆர் ரஹ்மான் உட்படவா? ஏஆர் ரஹ்மான் நான் அதெல்லாம் டக்குன்னு டச் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்ட்கோர் லெஃப்டிஸ்ட்லாம் கிடையாது. அவர் கொஞ்சம் புரிதல் இல்லாத நபர் அவர், அவ்வளோதான். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சீனியர் ஆட்கள் போய் உட்காந்து அவருக்கு இதான் விஷயம் புரிய வச்சோம்னா அவர் தாராளமாக பேட்ரியாட்டிசம் பக்கத்தில் வரக்கூடிய நபர் தான் அவர். ஸோ அந்தளவுக்கு ஹார்ட்கோரான ஆள்லாம் கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படின்னு தெரில. பட் இவர் அந்தளவுக்கு நான் பர்சனலாக ஒரு ஸ்டடி பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஹார்ட்கோர் இல்லை. ஸோ அதான் அவரை ஒரேடியாக நம்மளே ட்ரோல் பண்ணி அந்த பக்கம் வழி அனுப்பிச்சு வைக்காமல் யாரோ ஒரு ஆள் சீனியர் யாராக இருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உட்கார வச்சு புரிய வச்சோம்னாலே போதும். ஸோ அதனால் ஏஆர் ரஹ்மான் டச் பண்ணல. இந்த போர் நிறுத்தத்துக்காக வெள்ளப்புறாவை பறக்கக்கூடிய அந்த டீமை வந்து ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு போர் நிறுத்தமே இவங்களே பறக்க விட்டாங்க, பாகிஸ்தானே பறக்க விட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இவங்க எப்படி வைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அதை. இந்த போர் சூழலில் பிரதமரை பார்த்து, மோடி அவர்களை பார்த்து நீங்கள் வியந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை இன்றைக்கி இதுலன்ட்டு இல்லை, நான் வந்து நான் நிறைய இடத்துல யோசிக்கிறேன். நான் என்னால் ஒரு 3 மணி ஏறினாலே எனக்கு இடுப்பளிக்குது. பைக்கை ஒரு 1 hour ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஓட்டினாலே எனக்கு இடுப்பளிக்குது. 75 வயசு ஆகுது மனுஷனுக்கு. அன்றைக்கி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்போ பண்ணாங்களா லாஸ்ட்டாக, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிட் நைட் ஃபுல்லாக உட்காந்து முடிச்சுட்டு அவர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். நான் மறுநாள் வார் ஸ்டார்ட் ஆச்சு, வார் அன்றைக்கி 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன். மறுநாள் ஃபுல் டே எனக்கு தலைவலி வந்துருச்சு, சரியாக தூங்கலன்னு சொல்லிட்டு. பட் அவரால் 75 வயசில் இந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அதுவே பெரிய வியப்புக்குரிய விஷயம் தான். இப்போ ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸை டார்கெட் பண்ணி, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லை, நீங்கள் பண்ண எல்லாருமே எல்லா வீடியோமே இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணி இருக்கிறது, இதான் ப்ரெஷர் தான் வருதா?
ப்ரெஷர் வரும். ஒரு சிலர் வந்து இந்த லாஸ்ட் டைம் ஹேக் ஆனதே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ இன்டைரக்ட் ப்ரெஷர் வரும். ஒரு சிலது மெயில் வரும். மற்றதெல்லாம் நீ எப்படிடா போடுவேன். ஆமாம். அந்த ஃபேன்ஸில் ஏதாவது மிரட்டல்? அவங்க ஃபேன்ஸ் மிரட்டல் வருது அந்த மாதிரிலாம். அதான் மெயில் வர்றது, நார்மல் ஃபேஸ்புக்கில் மெசேஜாக வர்றது அந்த மாதிரி வரும். மற்றபடி அந்த ஷேடோ பேன் பண்ணுறது, ஸ்ட்ரைக் அடிக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் மீன்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது. நேரடியாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு பாலிடிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஹேக் ஆனது அந்த மாதிரி தான் ஆச்சுன்னு எனக்கு ஒரு மைல்டான ஒரு டவுட். பட் ஸ்டில் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் இன்னும் ஈல்ட் ஆகிறது கண்டிப்பாக அதெல்லாம் என்ன பாலிடாக்ஸ் நம்ம தானே உருவாக்கும். சண்டை சமரசமா இன்னொரு சேனல் ஆரம்பித்து போட்டுட்டு இருக்க வேண்டியது. அதான் நடுவில் ஹேக் ஆன போகிறது கூட நீங்கள் பிடி என்லெஸ்ன்னு ஆரம்பிச்சிங்கல்ல? பிடி என்லெஸ்ஸில் இப்போ ரீசெண்டாக ஏதோ பார்த்து பிடி என்லெஸ்ல போட்டிருந்தீங்க. அது என்னது? அது வந்து ரிசர்ச்சுக்காக வீடியோஸ் போட ஆரம்பிச்சது. என்ன ரிசர்ச் அது? நான் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு முழுநீள வீடியோ மாதிரி போடணும். அதில் வந்து டீட்டெயில் இது வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறோம், டக்குன்னு கண்டென்ட் முடிஞ்சிடும். அதில் வந்து முழு நீளமாக இருக்கும். அந்த அளவுக்கு அதில் சர்க்காஸ்டிக்காக இருக்காது. பட் ஆனால் அதில் ஸ்டஃப் கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அதில் போட்ட வீடியோ வந்து இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய இன்சார்ஜாக இருந்தார்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு பொது மேடையில் வச்சு என்ன சொல்லியிருப்பாருன்னா, கீழடியிலையும் சிந்து சமவெளியுமே வந்து சமயம் சார்ந்த எந்த விஷயங்களுமே நமக்கு கிடைக்கல. ஸோ சமயமே கடைசியில் என்ன சொல்லுவார், சமயமே பின்னாடி உருவானது அப்படிம்பார். சமயம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்லுவார். அப்புறம் சமயம் வந்து பின்னாடி உருவாச்சு அப்படிம்பார். அப்புறம் சமயம்ன்றது பண்பாட்டினுடைய ஒரு கூறும்பார். பின்னாடி உருவாச்சா இல்லை பண்பாட்டினுடைய ஒரு கூறா, அடுத்த ஸ்டெப் எங்கே வருவார்னா அது நமக்கு தேவையில்லை அப்படிம்பார். தேவையா தேவையில்லையான்ற முடிவை யார் எடுக்கணும்? மக்கள் எடுக்கணும். உங்களுடைய வேலை என்ன? மக்களுடைய டேக்ஸ் பணத்தை அவங்க சம்பளமாக கொடுத்து உட்கார வச்சிருக்கிறது காரணம் மண்ணுக்கடியில் நோண்டி எடுத்தது என்ன கிடச்சிருக்குன்றத மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வந்து சபையில் வச்சு காட்ட வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. அது தேவையா தேவையில்லையான்னு சொல்ல வேண்டியது உங்கள் வேலை கிடையாது. ஸோ ரொம்ப நாள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் இந்த இடத்துல அவர் கொஞ்சம் அவருக்குள்ளே இருந்த அந்த கருப்பு சட்டை லைட்டாக வெளியே எட்டி பார்த்தது. ஸோ டக்குன்னு எனக்குள்ளே இருந்த பாலிடிக்ஸ் எப்படி வந்துச்சு. சுகி ப்ரோ ஓட்டிங்களா? சுகி ப்ரோ போதும், பாவம் வயசான எனக்கே போர் அடிச்சிச்சு ரொம்ப சுகிசிவத்தை பேசி. ஏன்னா அவரும் நிறுத்துகிற மாதிரி தெரில. என்னன்னா ஓரளவுக்கு என்ன நான் வந்து என்னுடைய ஐடியா என்னவாக இருந்தது அப்படின்னா, ஜென்ரல் ஆடியன்ஸை ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும்தான் டச் பண்ணுவேன். இப்போ நேரடியாக திமுகவினுடைய பேச்சாளரே ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னாலோ, அல்லது பிஜேபியினுடைய பேச்சாளர் வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னாலோ, அது நான் மை பிஸ்னஸ், அதில் நான் தலையிட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சைடு எடுத்துட்டாங்க அந்த கட்சிக்காரனால அவங்க இருக்க போகிறாங்க. பட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நீ காமனான இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வர்றது வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி கொண்டு போய் திணிக்கிறது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது, யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அதனால தான் நான் வந்து சுகிசிவத்தை கையில் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பார்ட் வரைக்கும் போட்டாச்சு. ஆல்ரெடி மக்கள் அவரை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் பர்சனலாக எனக்கு 2-3 மெயில் வந்தது, 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, இவருடைய 2-3 ப்ரோக்ராம்ஸை ஃபாரினில் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே மக்கள் ஓரளவுக்கு அவேர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு சின்ன சந்தோஷம். ஆமாம், அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சுகிசிவத்தோடைய நெருங்கின சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், வந்தாங்க கிட்ட வந்துட்டு பர்சனலாக சொன்னாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து அவங்களுடைய சொந்தம் தான்ப்பா, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க 15-20 இயர்ஸாக பக்கத்து வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. நீ உங்கள் வீடியோவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா முன்னாடி அவர் இருந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு மாதிரி ஆன்மீகவாதியாக இருந்தார். இப்போ சமீப காலத்தில் அவர் உண்மையிலேயே மாறி இருக்கார் அப்படின்றத நாங்களே ஃபீல் பண்ணுறோம். அதை நீங்கள் வீடியோவில் கொண்டு வரீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அண்ட் சுகிசிவத்துடைய ஸ்டூடெண்ட்ஸ் சமீபத்தில் அந்த கம்மன் கழகம் நடத்தின ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் பாட்டுக்கு போய் ஒரு மூலையில் சேரில் உட்காந்துட்டு நான் கவனிச்சிட்டு இருந்தேன் ப்ரோக்ராம். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு ப்ரோ நீங்கள் அவர் தானே அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் ஏன் ப்ரோ அவர் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா அவர் தோணுச்சு நான் பண்ணேன் அப்படின்னேன். ஆனால் ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டதை போட்டிங்க, அவர் கிளாஸுக்கு வந்தாருன்னா உங்களை பற்றி தான் உங்களை பற்றி பேசுவாங்க. கிளாஸுக்கு வந்தாருன்னா உங்கள் வீடியோ போட்டு காட்டி திட்டுறாரு, ப்ரெஷராக வராரு, டென்ஷனாக வராரு, உங்களை பற்றி தான் முக்காசு தான் புலம்பிட்டு இருக்கிறாரு. ஸோ ஓகே, அவர் மனசுலேயே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஜென்ரல் காமன் ஆடியன்ஸ்கிட்டே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திடுச்சு. இப்போ சுகிசிவம் அப்படின்றது ஒரு திமுக பேச்சாளர், அவ்வளோதான். ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை, அவர் என்ன வேணால் பேசிட்டோம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. மக்கள்கிட்ட அடையாளம் போட்டு காட்டியாச்சு. ஆமாம், இல்லை அவருமே இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பேசினா ஒரு 4 யூடியூபர்ஸ் எடுத்து அந்த வீடியோவை போடுறாங்க, நம்ம பெரிய ஆள் அப்படின்ற ஃபீலுக்கு வேறு இப்போ வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சமீபத்தில் இந்த 4 ஆண்டு சாதனை இதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பாராட்டு விழா நடத்தினாங்களே, அதில் பேசும்போது சொல்லியிருக்கேன், நான் பேச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூபர்ஸுக்காக நான் 2 பாயிண்ட் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்பவனில் வந்து நீங்கள்
சிஎம்க்கு ஒரு மாளிகை கட்டி நீங்கள் இனிமேல் ராஜ்பவனில் முதலமைச்சர் தான் குடியிருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு இதை பற்றி பேச போகிறேன்? அது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நீ ஆச்சு, கவர்னர் ஆச்சு, உங்கள் சிஎம் ஆச்சு, எனக்கு என்ன வந்தது? நீ ஐடியாலஜிக்கலி முருகனை பார்த்து பழனியில் இருக்கிறது முருகனே இல்லைன்னு சொல்கிறதோ, முருகனும் சுப்பிரமணியனும் வெவ்வேறுன்னு சொல்லி ஜென்ரல் ஆடியன்ஸ் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தினா அது என்னுடைய இஷ்யூ. நீ சிஎம்க்கு கவர்னருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் எனக்கு என்ன இருக்குது? ஸோ அடுத்து ரிசர்ச் பேஸ் கண்டென்ட்ஸ்க்காக நிறைய ஆமாம் பிடிஎன்எஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆமாம், நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஹிஸ்ட்ரி நான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இந்த ஒரு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வைட் ரீச் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் இருந்தாலுமே அரசியல் பேசுகிற அளவுக்கு இருக்கிற ரீச் இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது, பட் இருந்தாலும் கடமை பண்ணணும் என்று. பட் ஓரளவுக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்ககிட்ட ஓரளவுக்கு அது அவேர்னஸ் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். ரீச்சுக்காக மட்டுமே பண்ணணும் அப்படின்னா நம்மளும் இந்த ஜேர்னல்லையும் நான் வந்திருக்க மாட்டேன். ரீச்சுக்காக பண்ணால் நான் வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பேன், சினிமா, கிரிக்கெட் அந்த மாதிரி போயிருப்பேன். எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். ஸோ அது வந்து பாலிடாக்ஸில் எனக்கு அந்த ஆத்ம திருப்தி ஏற்பட்டுச்சு. அண்ட் ரிசர்ச் பேஸில் நான் இப்போ நிறைய கவனிச்சுட்டு வரேன். நிறைய பேர் தமிழில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோக்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் மன்னர் மன்னன், பாரிசாலன் கூட ஹிஸ்ட்ரி சம்மந்தம் அந்தளவுக்கு பேச மாட்டார், வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு போயிடுவார். ஆனால் மன்னர் மன்னன் வந்து நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. ஆனால் இன்டெரக்டாக அவருக்குள்ள ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஓடுது. ஸோ வரலாற்று பசி எடுத்து அதை தேடி போகக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டஃப் என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகளோ அல்லது திராவிட சித்தாந்தவாதிகளோ கொடுக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஸ்டஃப் தான் அங்கே இருக்குதே தவிர, உண்மையிலே வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போகக்கூடிய பசங்களுக்கு உண்மையான வரலாறு அங்கே கிடைக்கிறது ஏதோ ஒரு ஐடியாலஜி சார்ந்த ஹிஸ்ட்ரி தான் அங்கே கிடைக்குது. நீங்கள் அந்த கீழடி மேட்டரே நான் சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, கீழடியிலையோ சிந்து சமவெளியிலையோ எந்த விதமான சமய அடையாளங்களுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சிந்து சமவெளியில் ஸ்வஸ்திக் சிம்பிள் கிடச்சிருக்கு, கீழடியிலையும் அதே ஸ்வஸ்திக் சிம்பிள் கிடச்சிருக்கு. சிந்து சமவெளியில் திரிசூலத்தினுடைய முத்திரை கிட்டத்தட்ட 3-4 முத்திரை கிடச்சிருக்கு. இயர்லி ஹரப்பன் சைட்லேயும் கிடச்சிருக்குது. ஜலீல்பூர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்குது, அது வந்து இயர்லி ஹரப்பன் சைட்டு. அதுக்கப்புறம் ஹரப்பா மோஜிதாரோ சைட்லேயும் திரிசூலம் கிடச்சிருக்குது. பானை ஓடுகளில் திரிசூல முத்திரை இருக்குது. அண்ட் அதே வந்து கீழடியிலையும் கிடச்சிருக்கு. பட் இது எல்லாத்தையும் ஃபேட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாரு, ஹரப்பாவில் கிடச்ச சிவலிங்கம் வந்து அது சிவலிங்கம் கிடையாது, ஃபர்டிலிட்டி கல்ட்டுனுடைய ஒரு சிம்பிள் அப்படின்றார். அப்போ சிவலிங்கம் என்ன? அது சிவலிங்கமே ஃபர்டிலிட்டி கல்ட்டுனுடைய ஒரு சிம்பிள் தான் அப்படின்றதே ஒரு ஒரு நம்பிக்கை, ரைட்? ஸோ சரி, அது சிவலிங்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மாவாட்டக்கல்ல திருப்பி போட்டு சிவலிங்கம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ அங்கே கிடச்ச திரிசூலத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அங்கே கிடச்ச பசுபதி முத்திரை இருக்குது. ஸோ நீங்கள் போய் ஹரப்பா மோஞ்சுதாருவில் கிடச்ச சிம்பிள்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு பசுபதி முத்திரை தான் வரும். பசுபதி முத்திரையில் என்ன இருக்குது? இன்றைக்கி நம்ம கும்பிடக்கூடிய சிவனுடைய உருவம் அப்படியே அதில் இருக்குது. பக்கத்தில் யானை இருக்குது, எருமை இருக்குது. எம்ம திசைன்னு சொல்லுவாங்க, அதை சவுத்து வெஸ்ட்டோ சவுத் ஈஸ்ட்டோ எதோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எருமை இருக்கும், அந்த திசையில் எருமை இருக்கும், புலி இருக்கும், யானை இருக்கும். அதே தான் இன்றைக்கி நம்ம கும்பிடக்கூடிய சிவனுடைய அந்த அஜந்தா எல்லோரால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு ஒன்று கட்டியிருக்கும். அது அப்படியே இங்கே அவங்க ஜஸ்ட் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ இது ஒரு கண்டினியூ சிவிலைசேஷனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஹிந்து மதம் அப்படின்றத இவங்களால ஒத்துக்க முடியல. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் அங்கே சாமியில் அது கிடைக்கல அப்படின்னு. கீழடியில் மிகப்பெரிய அநியாயம் இவங்க பண்ணிகிட்ருக்கேன். கீழடியில் கிடைக்கல. நான் அதை பற்றி ஒரு முழுநீள வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி, வாய்ப்பு இருந்தால் அதை போய் பாருங்கள். கீழடியில் கோரை பற்களுடன் கூடிய ஒரு பெண்ணினுடைய உருவம் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கும் மதுரையினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நீலியினுடைய உருவத்தோடு அந்த சிலை ஒத்துப்போகுது. அதை கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க அதை பதிவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பொம்மை அப்படின்றாங்க. கீழடியில் மாட்டினுடைய சிலை கிடச்சிருக்கு. அதை என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை. இதெல்லாம் நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? அதே மாதிரி ஒரு பெண் சைடில் கொண்ட போட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு சிலை கிடச்சிருக்கு. அது குழந்தைகள் விளையாடக்கூடிய பெண்ணின் பொம்மை அப்படின்றது. சைடில் கொண்ட போட்ட ஒரு பெண்ணின் உருவம் மதுரையில் ஃபேமஸ் யார்? மீனாட்சி. அப்போது கீழடியில் கிடச்ச உருவமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீனாட்சியோட உருவமும் ஒத்து போகுது அப்படின்னா, இது ஒரு கண்டினியூஸ் சிவிலைசேஷனோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீனாட்சி அப்படின்றத பதிவு பண்ணாமல் இவங்க இன்டெரக்டாக நம்ம குழந்தைகள் விளையாடக்கூடிய நீ போய் பார்த்தியா, குழந்தைங்க விளையாடுச்சா இல்லை கோயிலில் வச்சு கும்பிட்டான்னு இப்போ பார்த்தியா, இல்லை வெறும் அது ஒரு உருவம் பொம்மை சிலைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் குழந்தைகள் விளையாடக்கூடியன்ற வார்த்தை வருது பாருங்கள், அங்கே தான் இவங்களுடைய ஐடியாலஜியே வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. அங்கே கிடச்ச ஒரு சூது பவளம் ஒன்று இருக்குது. சூது பவளத்தில் பன்றியினுடைய முத்திரை வச்சிருக்கு. மதுரையில் பன்றி அவதாரம் எடுத்து சிவன் திருவிளையாடல் பண்ணார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. பெரிய புராணத்தில் குறிப்பு இருக்குது. அதே பன்றியினுடைய உருவம் தானே சூது பவளத்தில் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் சமய அடையாளமாக எடுத்துக்காமல் மொட்டையாக இது குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மை, இது சூது பவளம் நகையில் வைக்கிறது, இது வளையல் அப்படி இப்படின்னா அதாவது கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. சமயம் சார்ந்த விஷயங்களே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. கிடச்சிருக்குது, நீங்கள் அதை வெளியே சொல்லலாம், அவ்வளோதான். கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கக்கூடிய சைட்டுக்கு நான் நேரடியாக போய் பார்த்தேன்.
மொத்தமாக ஒரு ஒரு 15 அடிக்கு 10 அடி நீளத்துக்கு ஒரு 6 குழி தோண்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். பண்டைய கால மதுரைன்னு அவ்வளோதான் இருந்ததா? 15 அடிக்கு 10 அடி குழி தோண்டி அதுக்குள்ள தான் மொத்த மதுரையும் இருந்ததா? எவ்வளோ பெரிய சிட்டி! அது இல்லாமல் கீழடி அப்படின்றது கைவிடப்பட்ட ஒரு நகரம், ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கே வர முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கான ஒரு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா உடனே அந்த காலத்தில் சாமியே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கைவிடப்பட்ட நகரத்தில் மக்கள் எதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா? தான் எதை வேல்யூபிளாக நினைக்கிறானோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். எது தேவையில்லைன்னு நினைக்கிறானோ அதுதான் கைவிடப்பட்ட நகரத்தில் அவன் வச்சுருப்பான். அப்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனவன் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல சாமி சிலை கிடைக்கும்? அதே மாரி ஒரு சில சின்ன சின்ன சாமி சிலைகள் கிடச்சிருக்கு. அதேமாரி நீங்கள் நான் பார்த்தேன். அது அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 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 15-20 அடி நடந்து போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. குப்பை தொட்டியில் மக்கள் விளக்கேற்றி வச்சுருக்கோம். நான் போய் பார்த்தேன், எதுக்கு குப்பை தொட்டி விளக்கேற்றி வச்சுருக்கான்னு போய் கொஞ்சம் நின்று பார்த்தா அந்த இடத்துல உடஞ்சி போன சிலைகள் நிறைய, கற்சிலைகள் நிறைய கிடக்கு. அப்போது அந்த சிலைகளை ஏன் நீங்கள் அகழ்வாராய்ச்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து அதை பற்றி நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு ஒன்லி ஒரு 20 அடியில் அந்த குப்பை தொட்டி இருக்குது. இது குப்பை தொட்டி சிலை இருந்த இடத்துல குப்பை தொட்டி வந்ததா, இல்லை குப்பை தொட்டிக்கு அந்த சிலை இங்கே போச்சா அப்படின்றதே முதல்ல டவுட். ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து இடதுசாரிகளும் தமிழ் தேசியவாதிகளும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதை வெளியே கொண்டு வந்து உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட படம் போட்டு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனுடைய ஒரு சின்ன தொடக்கம் தான் PTNSல நான் ஹிஸ்ட்ரியை பற்றின வீடியோஸ் போடுறேன். பட் அதில் வந்து முழுநிலமாக உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கும். பட் ரிசர்ச்ன்னு சொல்லி படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோடய வரக்கூடிய பையனுக்கு அது ஒருத்தருக்கு முழுசாக அதை கடத்தினா கூட யூல் பி ஹாப்பி. ஆனால் இப்போ சுகா அந்த அளவுக்கு வீடியோஸ் போடுறதில்லை அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நிறைய வீடியோஸ் போடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. சுகா ஏதாவது ரீசெண்ட் இல்லை? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுகாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒரு மக்களுக்கு வந்து ரெண்டு மூஞ்சி சேர்த்து பார்த்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. மொதல் விஷயம், சுகா பேசினா அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ கண்ணாடியை காணும்னு கேட்குறாங்க. நான் இல்லையா மக்கள் அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரெண்டுமே ஒரே ஆளா? ஒரு சிலர் ஒரே ஆளை நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் அண்ணன் தம்பி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால் சுகா வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுகா வீடியோ மட்டும் தான் இருக்கும், என் வீடியோ வந்திருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் சுகா வந்தார். அண்ட் எப்போ நம்ம சர்க்காஸ்டிக்காக பேச ஆரம்பித்தோமோ அதுக்கு முன்னாடி இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்போதெல்லாம் சுகா தான் பேசியிருப்பேன். சர்க்காஸ்டிக் ப்ளஸ் இன்ஃபார்மேட்டிவ் வரும்போது நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ரேம் நம்ம மாறுறோம், இல்லை வேறு ஏதோ ஒன்று வருது அப்படின்னும் போது சுகா உள்ள வருவார். அண்ட் சுகாவுக்கு வந்து ஹாலிவுட் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஹிஸ்ட்ரி அண்டு பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட்டை விட அவருக்கு ஹாலிவுட் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் PT கிரிக்டாக்ஸ்னு சொல்லி புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த PT கிரிக்டாக்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டு இப்போ அதை பில்ட் பண்ணிட்டு அதில் பிஸியாக இருக்கிறேன். ஸோ அதனால் அவர் இதில் வர முடியல. ஸோ ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் வேறு வாழ்த்துக்கள். ஓகே.